புதிய கல்லூரி, மாதம் ஒரு முறை மின்கட்டணம், லேப்டாப், சாலைகள் என மக்கள் நலத்திட்டங்களுக்கு தேவையான நிதி இல்லை என அரசே ஒத்துக்கொள்ளும் நிலையில் மக்கள் வரி பணத்தை அரசு ஆடம்பரத்திற்காக செலவிடுவது மக்களிடையே விமர்சனத்தை ஏற்படுத்தியுள்ளது. கல்வி, சுகாதாரம், குடிநீர், வேலைவாய்ப்பு, விவசாய ஆதாரம் போன்ற அடிப்படை துறைகள் நிதி பற்றாக்குறையால் பாதிக்கப்பட்டிருக்க, எழும்பூரில் வெண்கல அருங்காட்சியகம் அமைப்பதற்காக 51 கோடியே 92 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பது பொதுமக்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. 2025ஆம் ஆண்டு பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட இந்த திட்டத்திற்கு தற்போது நிர்வாக அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. 2000த்திற்கும் மேற்பட்ட பழங்கால வெண்கல சிலைகளை காட்சிப்படுத்த பாரம்பரிய கட்டிடக்கலை வடிவில் காட்சிக்கூடம் அமைக்கப்பட உள்ளதாக அரசு விளக்கமளிக்கிறது. சர்வதேச சுற்றுலாவை ஈர்க்கும் திட்டம் என இதை அரசு தரப்பு புகழ்ந்தாலும் முதலில் மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டாமா என்ற கேள்வி பல தரப்பினரிடம் இருந்து எழுந்துள்ளது. மாநிலத்தின் நிதிநிலை குறித்து அரசு அடிக்கடி கவலை தெரிவித்து வருகிறது. கடன் சுமை உயர்ந்து கொண்டிருக்கும் நிலையில் பல துறைகளில் செலவு குறைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அரசு பள்ளிகளில் ஆசிரியர் பற்றாக்குறை, அரசு மருத்துவமனைகளில் உபகரணங்கள் இல்லாமை, நகர்ப்புற மற்றும் கிராமப்புறங்களில் அடிப்படை வசதிகளின் குறைபாடு ஆகியவை தொடர்கதையாக உள்ளன. இத்தகைய சூழலில் நினைவு சின்னங்கள் மற்றும் அருங்காட்சியகங்களுக்கு முன்னுரிமை வழங்குவது வளர்ச்சி அரசியலா அல்லது விளம்பர அரசியலா என்ற சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. வளர்ந்த நாடுகளில் மனிதவள மேம்பாடு, தொழில்நுட்ப முதலீடு, சமூக பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்ட பிறகே கலாச்சார அடையாளங்கள் முன்னிறுத்தப்படுகின்றன. ஆனால் ஸ்டாலின் ஆட்சியில் அதற்கு நேர்மாறாக அடிப்படை தேவைகள் புறக்கணிக்கப்பட்டு சிலை அரசியல் முன்னிலைப்படுத்தப்படுவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மகனுக்காக 40 கோடியில் கார் ரேஸ், அப்பாவுக்கு தெருவுக்கு தெரு சிலை, கடலில் 80 கோடியில் பேனா சிலை, 100 கோடியில் பூங்கா என மக்கள் வரி பணத்தை தங்கள் குடும்ப சொத்தாக நினைத்து ஸ்டாலின் செலவிட்டு கொண்டு இருப்பதாகவும் விமர்சனங்கள் எழுந்து வருகின்றன. மேலும் தற்போது யாருக்கு சிலை, எதற்காக அருங்காட்சியகம், எதற்காக இத்தனை கோடி என்ற கேள்விக்கும் தெளிவான பதில் இல்லை. இது வரலாற்று பாதுகாப்பா, அரசியல் அடையாளமா அல்லது ஒரு குறிப்பிட்ட சிந்தனையை போற்றும் முயற்சியா என்பதில் அரசு வெளிப்படைத்தன்மை காட்டவில்லை என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. இத்தகைய செலவுகள் எதிர்காலத்தில் பராமரிப்பு செலவுகளாக மேலும் நிதிச்சுமையை ஏற்படுத்தும் என்பதும் கவனிக்கப்பட வேண்டியதாகும். மொத்தத்தில் வளர்ச்சி திட்டங்களுக்கு நிதி இல்லை என்று சொல்லும் அரசு இதுபோன்ற திட்டங்களுக்கு கோடிகளை செலவிடுவது முரண்பாடான அரசியல் முடிவாகவே பார்க்கப்படுகிறது. மக்களின் நலனை புறம் தள்ளிவிட்டு ஆடம்பரத்திலும் விளம்பரத்திலும் மூழ்கியிருக்கும் திமுக அரசு இதற்கெல்லாம் தேர்தலில் ஓட்டு கேட்டு மக்களிடம் செல்லும் போது பதில் சொல்லியே ஆக வேண்டும்.